அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் 12வது மாடியில் வீட்டுக்கு வெளியே நின்று அவன் கத்தி கொண்டிருந்தான். ப்ளீஸ் கதவை தொரடி, வெளியே நிக்க அசிங்கமா இருக்குடி, எதுனாலும் நீ சொல்றத கேக்குறண்டி, கதவை மட்டும் தொரடி, வீட்டுக்குள்ள வந்துடுறண்டி, எல்லாரும் என்னையே பாக்குறாங்கடி, கதவை தொரடி, இந்த அர்த்த ராத்திரியில வெளியே எங்கேயும் போக முடியாதுடி, பர்ஸ் கூட இல்லடி, காசும் இல்ல, பசிக்குது, கதவை தொரடி ப்ளீஸ்னு கதவுல முட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா உள்ள இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்ல. கொஞ்ச நேரத்துல மிரட்ட ஆரம்பிச்சான். நீ கதவை திறக்கலனா இங்க இருந்து குதிச்சு செத்து போயிருவேன், அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும், கடைசியா சொல்லிட்டேன், இதான் குதிக்க போறேன்னு கத்திட்டு இருந்தான். கீழே இருந்து வாட்ச்மேன் நிமிந்து பார்த்துட்டு இது வழக்கம் தான்ற மாதிரி உள்ளார போய் உட்கார்ந்துகிட்டான். வீட்டுக்குள்ள அவளும் முழிச்சுட்டு தான் இருந்தா. அவளும் அவளோட ஒரே மகளும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அப்ப அவ சொன்னா நான் திறக்கட்டுமான்னு. அதுக்கு அவளோட மக சொன்னா வேணாமா, வெளியே ராத்திரி பூரா கிடக்கட்டும், அப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம்னு சொன்னான். அந்த மனநல மருத்துவர் முன்னாடி அவ உட்கார்ந்து இருந்தா. பக்கத்துல அவளோட மகளும் இருந்தா. அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். சொல்லுமா, என்னதான் உன் பிரச்சனைன்னு. அதுக்கு அவ சொன்னா எனக்கு பிரச்சனை என் புருஷன் தான், எப்ப பார்த்தாலும் சண்டைதான், 2-3 நாள் பேசாம கூட இருப்பாரு, எல்லாம் மக மூலமா இல்ல எழுதி காமிச்சாதான் எல்லாம் நடக்கும், சண்டையின் உச்சம் நான் பொண்ணுன்னு கூட பார்க்காம அர்த்த ராத்திரியில 12வது மாடியில வெளியே தள்ளி கதவை பூட்டிக்கிறாரு. நான் அழுதாலும் கெஞ்சினாலும் மிரட்டினாலும் அவர் கதவை திறக்கிறது இல்ல. நான் ஒரு பொண்ணு, அந்த நேரத்துல வெளியே எங்க போக முடியும், என்ன பண்ண முடியும், என்ன தள்ளுனது கூட பரவாயில்ல, எங்க மகளையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு திறக்க மாட்டான்னு அடம்பிருக்கிறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு அழுது ஓஞ்ச பின்னாடி எங்க 2 பேரையும் முட்டி போட்டு கெஞ்ச சொல்றாரு. அத பார்த்து சிரிக்கிறாரு. அப்புறம் போனா போகுதுன்னு கதவை திறந்து உள்ளார கூப்பிட்டு முட்டி போட சொல்றாரு. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல, யார்கிட்ட சொல்ல, என் அக்கா தான் உங்களை பார்க்க சொன்னாங்க, அதனால வந்திருக்கோம்னு சொன்னா. அப்ப அவர் சொன்னாரு, அவர் எப்படியாவது இங்க கூட்டிட்டு வாங்க, பேசி பாப்போம்னு சொன்னார். அடுத்த வாரம் அவளோட புருஷன் கிட்ட தனக்கு மனப்பிறழ்வு மாதிரி இருக்கு, யாராவது மனநல மருத்துவரை பார்க்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அங்கதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப போயிருக்கேன், அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான். அதை கேட்டதும் அவன் சொன்னான், நான் நினைச்சேன் நீ லூசாதான் இருந்திருக்கணும்னு, இப்ப உன் வாயிலே வந்துருச்சு, கூட்டிட்டு போறேன் கட்டாயமான்னு சொல்லி கூட்டிட்டு போனான். அவர் முதல்ல அவளை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் அவனை வெளியே இருக்க சொல்லிட்டு பேசிட்டு இருந்துட்டு அவனை உள்ளார வர சொன்னாரு. அவன் உள்ளார போனதும் அவளை வெளியே போக சொல்லிட்டு அவனை உட்கார சொன்னாரு. இப்ப அவன் கிட்ட அவர் கேட்டாரு, உங்க சம்சாரத்துக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அவன் சொன்னான், எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறா, அதுக்கு அவளோட மகளும் சப்போர்ட், என்ன உள்ளார விட்டு வெளியே போய் கதவை சாத்திக்கிறா, நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றா, வெளியே நின்னு அழுகுறா, சத்தம் போட்டு ஊரை கூட்டுறான்னு சொன்னான். இப்ப அவன் கிட்ட அவர் கேட்டார், நீங்க வெளியில லாக்கிங் வசதி எடுத்துட வேண்டியதானே, உள்ளார லாக் பண்ணிக்கலாம், வெளியே போகும்போது சாவி வச்சு லாக் பண்ணிக்கலாமேன்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், அப்ப அவ சாவி வச்சு என்ன உள்ளார பூட்டிடுவான்னு சொன்னாரு. வெளியே அனுப்பி பூட்டுறதால தான் செஞ்ச தப்ப உணரலாம்னா, அவங்க உங்களை அது மாதிரி செய்யறதுனால என்ன ஆயிட போகுது உங்களுக்கு, நீங்க ஆம்பளை தானன்னு கேட்டப்ப அவன் மூஞ்சி மாறுச்சு. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும், அப்புறம் அதை உணர்ந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் திருந்துவாங்க, இதுதான் அவங்களுக்கு சரிப்படும்னு சொன்னான். அப்ப அவர் அவனை ஆளுநர் மயக்கத்துக்கு கொண்டு போய் கவுன்சிலிங் பண்ணாரு. அவன் சின்ன வயசுல அவனோட அக்கா மாருக அடிக்கடி வெளியே தள்ளி கதவை சாத்தி தண்டனை கொடுத்திருக்காங்க. அவனோட அம்மா அப்பா 2 பேரும் டீச்சருங்க, அவங்க இல்லாதப்ப அடிக்கடி நடந்திருக்கு. அவன் அழுது புலம்புனாலும் உள்ளார விடுறது இல்ல. அப்புறம் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட பின்னாடிதான் உள்ளார விட்டுருக்காங்க. அது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அது ஒரு தண்டனை, அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பே இல்லைன்னு பதிஞ்சிடுச்சு. அவன் அவங்க அக்காமார்களை அதே மாதிரி செஞ்சு பழிவாங்க முயற்சி பண்ணிருக்கான், அது நடக்கல. அதனால பெண்கள்னாலே அது மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு அவன் ஆள் மனசுல பதிஞ்சிடுச்சு. இது அவனுக்கு புரியணும்னா ஒரு தடவை நீங்க அது மாதிரி அவனை வெளியே தள்ளி கதவை சாத்தி வெளியே இப்ப இருக்கிறதோட கஷ்டத்தை உணர வச்சுட்டு திரும்ப கூட்டிட்டு வாங்க, திரும்ப நான் கவுன்சிலிங் பண்ணுறேன், அப்புறம் சரியாகணும்னு சொன்னாரு. அந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்ப கொடுத்துட்டு இருந்தா அவ தான் புருஷனுக்கு. கொஞ்ச நேரத்துல அவ கதவை திறந்தா. அப்ப அவன் மூஞ்சி செவந்து அழுது வீங்கி போயிருந்துச்சு. நேர போய் எதுவும் பேசாம உள்ளார போய் படுத்துட்டான். மறுநாள் அவங்க டாக்டர் கிட்ட போனாங்க. வழக்கம் போல அவ பேசிட்டு அவனை உள்ளார அனுப்புனாங்க. இப்ப அவரோட கவுன்சிலிங்ல அவன் மனசு மாறி இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அவன் சொன்னான், அது ஒரு கொடுமையான தண்டனை, எதிரிக்கு கூட கொடுக்க கூடாதுன்னு சொன்னான். அதே நேரத்துல அவ அது மாதிரி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொன்னான். அப்ப அவன் நிதானத்துல இருக்கும் போது அவர் சொன்னார், சின்ன வயசுல நீங்க அது மாதிரி கொடுமையை அனுபவிச்சிருக்கீங்க, ஆனா வளர்ந்த பின்னாடி மறந்துட்டீங்க, அது உங்களோட ஆள் மனசுல இருந்தது, அதை சரி பண்ணத்தான் நான் அப்படி செய்ய சொன்னேன், இப்ப அதை நீக்கியாச்சு, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னாரு. அப்ப அவளை டாக்டர் உள்ளார கூப்பிட்டாரு. அவன் கண்கள் கலங்கி இருந்துச்சு. உன்னை நான் பல முறை வெளியே தள்ளி கதவை சாத்திருக்கேன், அது எவ்வளவு கொடுமைன்னு உணர்ந்துட்டேன், என்ன மன்னிப்பாயான்னு கண்ணில் நீர் வழிய கேட்டான். அவள் அதெல்லாம் மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க
தொடங்கலாம்னு கண்ணீர் வழிய சொன்னான். அப்ப டாக்டர் சொன்னார், பிரச்சனை வரலாம், சண்டை போடலாம், ஆனா அது வீட்டுக்குள்ள இருக்கணும். 3வது நபர் வந்து சொல்ற மாதிரி இருக்க கூடாது. சண்டை போட்டாலும் சமாதானத்துல முந்திக்கணும். அந்த சண்டையில தோக்குறவங்க தான் உண்மையில ஜெயிக்கிறவங்க. சண்டை போட்டு பின் வருகிற சமாதானத்துக்கு அப்புறம் இல்லறம் ரொம்பவே ருசிக்கும். ஆனா அப்பவே சண்டையும் சமாதானமும் நடந்துடணும். அதத்தான் வள்ளுவர் குரல்ல சொல்லியிருக்காரு, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு 1330வது குரல்ல சொல்லி முடிச்சிருக்காரு. அப்ப அவங்க 2 பேரும் தலைக்கு விழுந்தாங்க, லேசா சிரிச்சுக்கிட்டு. புது பொலிவு பெற்று விளங்கும் சென்னை விமான நிலையம் 350 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தது காரில் என்றாலும் ரகுவுக்கு களைப்பாகவே இருந்தது. வருகை பகுதியின் வாசலிலேயே ஒரு ஓரமாக இருந்த நாற்காலியில் சரிந்து உட்கார்ந்து விட்டான். நண்பன் பவித்ரனை பார்க்கும் ஆர்வத்தையும் தாண்டி பயண களைப்பு அவனை சோர்வடைய செய்திருந்தது. இரவு 2 மணிக்கு மேல் ஆகியிருந்தபடியால் நித்ரா தேவி அவனை வலிய அணைத்துக் கொண்டாள். அப்பொழுது அவன் செல் சினுங்க தேவியை வலுக்கட்டாயமாக விலக்கிவிட்டு செல்லை எடுத்தான். ரகு, எங்க இருக்க? நான் இறங்கிட்டேன், இமிகிரேஷனை முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்ற பவித்ரனின் குரல் அவனுக்கு உற்சாகத்தை அளித்து உறக்கத்தை விரட்டியது. வா வா, மெல்ல வா, உன் குரலை கேட்டு எவ்வளவு நாளாயிருச்சு. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. பயணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? நான் ஒரு அவசரக்காரன். நம்ம தான் ரொம்ப நேரம் கார்ல போக போறோமே, அப்ப நிறைய பேசிட்டு போலாம் தானே. அதுக்குள்ள எனக்கு அவசரம் பாத்தியா? அதனாலதான் நண்பா நான் போன் பண்ணேன். நான் ஊருக்கு வர்றது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல. நான் கேட்டுக்கிட்ட மாதிரி நீ ரகசியமா தானே வந்த? ஆமா ஆமா, எங்க அம்மா கூட தெரியாது. திருத்துறைப்பூண்டி போறதா சொல்லிட்டு தான் வந்தேன். நன்றி ரகு, இரு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இமிகிரேஷன் கியூ மெல்ல நகர பவித்ரனின் மனம் பின்னோக்கி சென்றது. பரிமளாவின் நினைவுகள் உள்ளத்தில் உற்சாக ஒளி எழுப்ப கடைசியாய் சந்தித்தது வீடியோ காட்சியை விரிந்தது. என்னங்க சொல்றீங்க? இப்ப எதுக்கு ரஷ்யா போகணும்? உங்க மாதிரி தானே நானும். இங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபெசிலிட்டி வந்ததுனால நானே சென்னையில தங்காம அதிகமா ஊர்ல தான் இருக்கேன். நீங்களும் அப்படித்தானே? அதை விட்டுட்டு எதுக்கு ரஷ்யா போகணும்? இல்ல பரி, அப்பா கடன் வாங்கித்தான் என்ன படிக்க வச்சாரு. கடன் கொடுத்தவரு திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனதால மொத்த பணத்தையும் சீக்கிரமா கேக்குறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆயிரங்கள்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம், 3-4 லட்சத்தை 2-3 மாசத்துல திருப்பி கொடுக்கணுமே. இந்த சமயத்துலதான் என்னோட சீனியர் ஒருத்தர் அங்க இருந்து கூப்பிட்டாரு. நல்ல சம்பளம்னாரு. உடனே சரின்னு சொல்லிட்டேன். எனக்காக 1 or 2 இயர்ஸ் காத்திருப்ப இல்ல, திருமணதும் நம்ம கல்யாணம் தான். என்னங்க நீங்க? ஆயுள் பூராவும் கூட காத்திருக்க நான் தயார் தான். ஆனா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க அங்க போறது தான் மனசு ஏற்கல. அதனாலதான் யோசிக்கிறேன். அவள் சந்தேகப்பட்டதுதான் நடந்தது. வேலை என்று கூப்பிட்ட ரஷ்ய நிறுவனம் பவித்ரனையும் அவனை போல சிலரையும் போர் பயிற்சிக்கு உட்படுத்தியது. 2-3 முறை போர் முனைக்கு அனுப்பியது. அவனுடைய நல்ல காலம் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் தப்பி வந்து விட்டான். அப்புறம் திடீரென ஒரு இரவில் எழுப்பி போர் முனைக்கு அனுப்ப போகும் வழியில் வண்டிகள் ஒரு இடத்தில் நின்ற போது அவனும் அவன் சீனியரும் தப்பித்து விட்டனர். உக்ரைன் பார்டரில் அந்த வண்டிகள் தாக்கப்பட அதில் சென்ற அனைவரும் இறந்து விட்டனர். பட்டியலில் அவன் பெயரும் இருந்ததால் அவனும் இருந்ததாக செய்தி பரவியது. ஊரையும் செய்தி எட்ட பவித்ரன் குடும்பம் பரிதவித்து ஓய்ந்தது. பரிமளா அதிர்ச்சியில் மயக்கமாகி அப்புறம் எப்படியோ சமாளித்துக் கொண்டாள். அவர்கள் காதலை அவன் புறப்படும் முன்னர்தான் இருவரும் தங்கள் வீட்டாரிடமும் தெரிவித்திருந்தார்கள். பெற்றோர்கள் சம்மதத்துடன் அவன் திரும்பியதும் திருமணம் என்ற முடிவுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். இறந்தவர்கள் லிஸ்டில் பவித்ரன் பெயர் வந்தது ஒரு விதத்தில் அவனுக்கு உதவியாக இருந்தாலும் பல விதத்தில் அதுவே இடைஞ்சலாகவும் அமைந்துவிட்டது. எனவேதான் உயிருடன் இருப்பதை அவனால் வீட்டாருக்கும் தெரிவிக்க முடியவில்லை. பல போராட்டங்களுக்கு பிறகே அவனால் சென்னைக்கு விமானம் ஏற முடிந்தது. எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக திடீரென்று போய் நிற்க வேண்டும் என்று விரும்பியதால் ரகுவை தவிர வேறு யாருக்கும் உண்மையே சொல்லவில்லை. அவன் உயிருடன் இருப்பதையும் தெரிவிக்கவில்லை. பரிமளா தன்னை பார்த்ததும் எப்படி ஆனந்தப்படுவாள் என்ற கற்பனையுடனேயே நின்றதால் தனக்கு முன்னால் கவுண்டர் காலியானது கூட தெரியவில்லை. சார் வாங்க என்ற அலுவலரின் குரலே அவனை கனவிலிருந்து மீட்டது. வெளியே வந்தவனை ரகு வரவேற்க காரில் அமர்ந்ததுதான் ரகு அந்த இடியை இறக்கினான். பரிமளாவை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விட்டதாகவும் அவள் எவ்வளவோ முயன்றும் செத்து போன ஒருவனுக்காக எப்படி காத்திருக்க முடியும் என்று கேட்டே அவள் பெற்றோர் காரியத்தை சாதித்ததாகவும் கூற உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்ட பவித்ரன் காரை நிறுத்த சொல்லி இறங்கிக் கொண்டான். ரகு, நண்பர் ஒருவரை பார்க்க வேண்டியிருக்கு. நீ ஊருக்கு போ, யாரிடமும் இப்போதைக்கு நான் வந்ததே சொல்லாதே. 2 நாளா நான் ஊருக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து இருளில் மறைந்தான் பவித்ரன். நடக்கும் போதே மனதில் ஒரு பவித்திரமான முடிவை எட்டினான். ஊருக்கு போய் பரிமளாவின் வாழ்க்கையில் புயலை ஏற்படுத்த வேண்டாம். அவள் எப்படியோ மகிழ்வாக வாழ்ந்தால் போதும். நாம் மீண்டும் ஏதாவது ஒரு வெளிநாடு சென்று நிரந்தரமாக தங்கிவிடலாம். அவளை பொறுத்தவரை நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் என்று யோசித்தபடி அருகிலுள்ள ஹோட்டலில் ரூம் எடுத்தான். கட்டி
கட்டிலில் படுத்து டிவி ஆன் செய்தான். காதலி தன்னை ஏற்காததால் ரயிலில் தள்ளி கொன்ற வாலிபனின் வழக்கு குறித்த செய்தி திரையில் ஓட புனிதமான காதலை இப்படி கொலைவெறி காதலாக மாற்றியவர்களை சபித்தபடி கண்களை மூடினான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.